ஹalleluya, குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? கடந்த இரவு நிம்மதியாக, நல்லபடியா, சந்தோஷமாக, என்னங்க தூக்கத்துல கூட சந்தோஷம் இருக்குமா? ஆமாங்க. ஒரு சிலர் பாருங்க, அவங்க தூங்கும் போது கூட அவங்க முகத்துல புன்சிரிப்பு இருக்கும். சிலர் முகங்களில் தூக்கத்திலே கவனித்தால் முகத்தை சுழித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை அவங்க ரொம்ப கெட்ட கனவுகளை கண்டுகொண்டு இருக்கலாம். ஆமாங்க, நம்ம மைண்டுக்கு இன்றைக்கு ரெஸ்ட் கொடுக்கிறதே இல்லை மனிதன். நம்ம அநேக முறை எதையோ ஒன்றை யோசித்து 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 விட்டு படுத்தால் அதுவே அந்த போராட்டமே மனதில் இருக்கும். அதனாலதான் உங்கள் பாரத்தை கர்த்தர் மீது சுமத்துங்கள், அனுதினமும் அவர் நம்முடைய பாரங்களை சுமக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே எமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய பாரங்கள் ஏதோ ஒன்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருகையில ஐயா, எப்போதுக்கு அப்போது உடைய பாத சமூகத்திலே எங்களுடைய இருதயங்களை ஊற்றுவதற்கு கிருபையை பெற்று பலத்தை பெற்று பாவத்தையும் உலகத்தையும் ஜெயிக்கும்படியாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து தவறாமல் கேட்கிறீங்களா தேவனுடைய வசனத்தை? கடந்த 5 நாட்களாக குடிநரிகளை பிடியுங்கள் என்று சில தலைப்புகளை நாம கொஞ்சம் நம் இருதயங்களை கெடுக்கிற குடிநரிகளை, நாம கனி கொடுக்காதபடி கெடுக்கிற சின்ன சின்ன பாவத்தை போல தெரியாத பயங்கரமான அக்கிரமங்களை குறித்து நாம எச்சரிக்கப்பட்டோம். கோபம், பொறாமை, கர்வம், மாம்ச இச்சைகள், பெருந்தீனியாயிருப்பது, சோம்பேறித்தனம், பொருள் ஆசை, இவைகளை நீங்கள் ஜெயிக்கிறீர்களா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், உண்மைதாங்க, இதெல்லாம் பாவம் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களால் ஜெயிக்க முடியவில்லை, இவைகளிலிருந்து எங்களால வெளியே வர முடியாமல் இருக்கிறோம். ஆமாங்க, நம் சொந்த சக்தியினாலே நாம பாவத்தை ஜெயிக்க முடியாது. அதனாலதான் நம் பட்சத்துல போராடுவதற்கு ஆண்டவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒரு முறை ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பார்த்தால், ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஐயோ கோபப்பட்டு விட்டேனே, ஐயோ பாவம் செய்தேனே, ஐயோ பாவத்துல விழுந்து விட்டேனே, ஐயோ என்று இன்றைக்கு தவறு செய்த பிறகு ஐயோ ஐயோ என்று வருத்தப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட திரும்ப திரும்ப அதே பாவங்களை செய்து கொண்டு அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்களே தவிர, இந்த பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும், இந்த சுபாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், எனக்கு யார் உதவி செய்வார்கள்? எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை மாற்ற முடியாதுங்க. அநேக முறை நம்ம பெற்றோர் நினைப்பதுண்டு, நம்ம பிள்ளைகளை நல்லா அடித்தால், திட்டினால், அறிவுரை சொன்னால் அவங்க சில தவறுகள் செய்யாமல் இருப்பார்கள் என்று. அவர்களுடைய சுபாவத்திலே பிள்ளையின் நெஞ்சில் மதீனம் அது தானாகவே ஒட்டி இருக்கும். நம் முன்னோர்களின் பாவம் அது பழைய ஆதாமின் சுபாவம், அது மாமிச சுபாவம். சரீரம் எப்பொழுதும் கூட அது சுயநலத்தாலே நிறைந்தது, அக்கிரமம் செய்கிறது, பாவம் செய்கிறதாக இருக்கிறது. அந்த பாவ சுபாவத்தை ஜெயிக்க அது நம்மால முடியாதுங்க. ஆகவேதான் நம்முடைய சரீரத்தை, மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆவியில பலப்பட்டு இருக்க வேண்டும். ஆவிக்கும் சரீரத்திற்கும் எப்போதும் போராட்டம் இருக்கும். பாருங்க 8ஆம் அதிகாரம், இங்க ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தில், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த மாம்சமானது எப்பொழுதும் கூட இந்த மாம்ச சம்பந்தமான உணர்ச்சிகளுக்கு, சரீர ரீதியான ஈர்ப்புகளுக்கு, மாம்ச சம்பந்தமான பிளஷர்ஸ், சந்தோஷங்களுக்காக, சரீர சம்பந்தமான தேவைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும். உடனுடனே நம்ம கோபப்படுவதற்கு, நம்ம பொறாமைப்படுவதற்கு, வருத்தப்படுவதற்கு, அல்லது பகையை தீர்ப்பதற்கு, இச்சிப்பதற்கு, இவைகளெல்லாம் செய்யும்படி சரீரம் நம்மை நெருக்குகின்றது.
நாம் மாம்சத்துக்குரியவர்களா இருந்தால் அதன் மீதே நம் மனது இருக்கும். ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்ட பிறகு மாம்ச எண்ணங்களை விட்டுவிட்டு ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய சுபாவத்தை விட்டுவிட்டு புதிய சுபாவத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய சுபாவம் பாவத்தை நேசிக்கிற சுபாவம். நம்முடைய பழைய சுபாவம் விழுந்து போன பழைய ஆதாமின் சுபாவம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளான பிறகு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நம்ம மாற்றப்பட வேண்டும். ஒரு முறை பாருங்க, எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம், இல்லை 4வது அதிகாரம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு விட்டுவிட்டு, கெட்டு போகிற பழைய மனுஷ சுபாவத்தை நீங்கள் களைந்து போட்டு, பழைய சுபாவம் பாவ சுபாவம் அது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷ சுபாவத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். பழையதை விட்டுவிட வேண்டும், புதியதை தரித்துக் கொள்ள வேண்டும். பழையது மீதே புதியதை உடுத்துக்கிறாங்க சிலர். பழையது அப்படியே இருக்கிறது, அது திரும்ப ஆல்டர் செய்யலாம் என்று சொல்லி அதை புதியதோடு இணைத்து ஆழ்மனதில் மாற்றம் இல்லாமல் வெளியே பக்தியின் வேஷத்தை கொண்டிருக்கிறவங்களுக்கு ரகசியத்திலே பாவத்தின் மீது ஜெயம் இல்லை. ஆகையால் தான் நம்முடைய பாவங்களை நாம அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய சரீரத்தின் பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட வேண்டும். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருக்கிற சுபாவத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் மாம்ச சிந்தையை தரித்திருக்க கூடாது. இன்னும் நம்ம ரோமரிலே சென்று பார்த்தா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. மாம்ச சிந்தை போக போக நாளுக்கு நாள் நம்மை அழிக்கிறது, நித்திய மரணத்துக்கு ஆளாக்குகிறது. ஆனால் இந்த பக்கம் ஆவியின் சிந்தனையோ நமக்கு நம்மை உத்தமமானவர்களாக செய்கிறது, நமக்கு சமாதானத்தை தருகிறது, நம்மை ஜீவனுள்ளவர்களா வைக்கிறது. ஆவி மாம்சம். ஆவி கண்ணுக்கு தெரியாதுங்க. அதனால்தான் உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டிருந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறான் என்று பவுல் சொல்கிறார். நாம இந்த வெளிரங்கமான சரீரத்தை குறித்து யோசித்துக் கொண்டு இந்த சரீரத்திற்கு தேவையான என்னத்தை குடிப்போம், என்ன புசிப்போம், என்ன உடுத்துவோம், என்ன வாங்குவோம், எப்படியாக சந்தோஷமா இருக்க முடியும், கொண்டாடி கொண்டிருக்க முடியும் என்று உங்க சரீரம் கொடுத்தே போகிறது. சரீரம் மிகவும் பலம் உள்ளதா இருக்கிறது. மாம்ச கிரியைகள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது. ஆவியை பலப்படுத்த குடி தண்ணீரை குடித்தால் போதாது. அதற்கு ஏதும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்க ஆவியில பலப்பட வேண்டும் என்றால் இதோ பலமுள்ள ஆகாரம். நீங்கள் தேவனுடைய வசனம் என்னும் பாலை வாஞ்சியுங்கள். தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். இந்த நன்மை தீமையின் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவை தியானிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள். ஜெபிக்கிறவர்கள் உள்ளான மனுஷனில் பலப்படுகிறார்கள். அதனால்தான் உபவாச ஜெபம் என்று சொல்லுவோம். உங்க சரீரத்துக்கு உபவாசத்தை போடுங்கள். ஆவியை தேவ சமூகத்திலே நீங்கள் பலனுள்ளதாக செய்து கொள்ள தேவ சமூகத்திலே வாஞ்சையோடு இருங்கள். ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்பொழுது நாம தேவனோடு அதிக நேரத்தை செலவிடுவோமோ, தேவனுடைய வசனத்தை வாசிப்போமோ, கேட்போமோ, தியானிப்போமோ, தேவ பிள்ளைகளோடு தேவாலயத்திலே தேவனுடைய காரியங்கள் மீது மனதை வைப்போமோ, ஆட்டோமேட்டிக்கா பாவத்தின் சிந்தனையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுகிறோம். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆன பிறகும் இன்னும் மாம்ச சிந்தனைகளில் மனது வைக்கிறதுனாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை அறிந்த பிறகு உங்க விசுவாசம், உங்க ஜெபம், உங்களுடைய தியாகம், உங்க அர்ப்பணிப்பு, நீங்கள் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்ற ஆசையுடையவர்களா இருந்தால் மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அந்த மாம்ச சிந்தனை என்பது மரணத்திற்கு
வழிவகுக்கிறது. 8ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் வசனத்தில், ஆகவே சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து விட்டால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியின் காரியங்கள். ஆவியினாலே சரீரத்தை கொல்ல வேண்டும். அநேக பக்தர்கள் தங்கள் சரீரத்தை கழுதை என்று அழைப்பார்கள், கீழ்ப்படுத்திக் கொண்டார்கள். அதை விட்டு சரீரம் விரும்புகிறவர்களுக்காக அலைந்து சரீரத்துக்குரியவர்களாக நடந்து கொள்ளாமல் சரீரத்தை, மாம்சத்தின் கிரியைகளை கொல்லுவதென்றால் கத்தி எடுத்து குத்துவதல்ல. டெட் மேன் பாருங்க, ஒரு செத்த நபருக்கு எவ்வளவு தங்கத்தை காட்டினாலும் எழுந்து உட்கார மாட்டார். ஒரு அழகான பெண் வந்து நின்றாலும் அவன் ஈர்க்கப்பட மாட்டான். அவனை திட்டினாலும் கோவப்பட மாட்டான். அவனுக்கு எந்த ஆசை காட்டினாலும் அவனுக்குள் அசைவு இருக்காது. அதுபோல நம்ம மாம்ச சிந்தையை, மாம்சத்தை நாம கொன்று போடும்போது இந்த உலகத்தின் ஈர்ப்புகளால் ஈர்க்கப்பட மாட்டோம். இந்த உலக காரியங்கள் நம்ம ஈர்க்க முடியாது. அது தனிப்பட்ட விதத்துல உங்களுடைய பாவங்களை நீங்களே, உங்களுடைய பாவத்தை நீங்கள் ஜெயிக்கும்படி ஜபம் செய்து வசனத்தை தியானித்து விசுவாசத்தை பயன்படுத்தி மாம்சத்தின் விருப்பங்களை அவைகளுக்கு நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் சிறை பிடித்து அதை இயேசுவின் இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு வருகிற ஆலோசனைகள், ஆண்டவரே தேவனே, இது உமக்கு சித்தமானதா? இது மாம்சத்திற்குரிய சிந்தனையா, இது ஆவிக்குரிய சிந்தனையா என்று ஜபத்துல வைத்து ஜெபித்து பாருங்க. அதுவே போதும். என்னங்க, உங்களுக்கு ஒரு பாவம், அதை குறித்த ஈர்ப்பு வந்ததென்றால் அதை குறித்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை குறித்து ஈர்க்கப்படுகிறேனப்பா, என்ன செய்ய சொல்றீங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் அது எவ்வளவு பயங்கரமானதோ, எவ்வளவு அருவருப்பானதோ, அதனுடைய விளைவுகள் என்ன என்று கூட நமக்கு வெளிப்படுத்துவாருங்க. எப்பொழுதும் மாம்சத்திற்கேற்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டு மேலே பக்தியுள்ளவர்களாய் காணப்பட்டு உள்ளே அதன் வல்லமையை உணராதவர்களாக இருந்து விட வேண்டாம். ஆண்டவரை அறிந்த பிறகு உங்க சுபாவத்திலே மாற்றம் வர வேண்டும். உங்கள் ஆசைகள், இஷ்டங்கள் மாற வேண்டும். உங்க வார்த்தைகள் மாற வேண்டும். உங்க வாழ்க்கை முறையை மாற வேண்டும். கிறிஸ்துவை போல வாழுங்கள். கடந்த காலத்திலே அறியாமையில் இருந்த போது நம்ம பொய் பேசினோம், ஏமாற்றினோம், அநியாயம் செய்தோம், துரோகங்கள் செய்தோம், பொறாமையால் நிறைந்திருந்தோம். எல்லா விஷயங்களிலும் நாம இஷ்டம் போல நடந்து கொண்டோம். ஆனால் இப்போது தேவ சித்தத்திற்கேற்றபடி நடந்து கொள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் சிறைப்பிடித்து ஆண்டவரிடத்து கொண்டு வந்து, ஆண்டவரே, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும், இந்த சிந்தனை என் மனதிலிருந்து எடுத்து போடும் என்று நீங்க முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க. உங்க பொல்லாத யோசனைகள் இருந்து உங்களுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும். தேவனுடைய உன்னதமான எண்ணங்களாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இது ஒவ்வொரு நாளும். ஆகவேதான் போராட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். ஒன்ஸ் ஃபார் ஆல் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆகவே எனக்கு எந்த சோதனையும் வராது, இனி பாவமே செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் சொன்னது போல கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் உண்மையாக இரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மாம்சத்தை ரொம்ப அலங்கரிக்காதிருங்கள். மாம்சத்தை குறித்து அதிகம் சிந்திக்க வேண்டாம். மாம்சத்துக்குரியவர்கள் மீது மனது வைக்க வேண்டாம். தேவனின் விஷயங்கள், தேவனுடைய காரியங்கள் மீது உங்க மனதை செலுத்துங்கள். தேவனுடைய எண்ணங்களால் உங்கள் இதயத்தை நிரப்புங்கள். இந்த சரீரம் மிக சுலபமாய் நீங்க மாம்சத்தை ஜெயிக்க முடியும். ஆவிக்குரியவர்களாக வாழ்கிறவர்களா இருக்க முடியும். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையே ஆண்டவரே, இந்த பழைய ஆதாமின் சுபாவம் கொண்டிருக்கிற இந்த சரீரம் எங்களை கீழுக்கு இழுக்கையிலே ஆண்டவரே அப்பா, எங்களை சோர்வாக்குகையிலே இது ஜெயிப்பதற்கு ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் அப்பா. பழைய ஆதாமின் சுபாவத்தை அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குரிய சுபாவத்தை நாங்கள் கொண்டிருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பாவத்தையும் சிக்கலில் வைக்கும் பாவங்களை விட்டு விட்டு உம்முடைய பாத சமூகத்திலே மனம் திரும்புவதற்கு அப்பா புதிய சுபாவத்தை தரித்துக் கொள்ள, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள, வெற்றி வீரர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, பரிசுத்தர்களாய், ஆவிக்குரியவர்களாய் இந்த உலகத்தில் வாழும்படியாக
அனுதின தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் குடியிருந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்க இருந்து பார்க்கிறீர்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்க பெயரும் ஊரும் டைப் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஷேர் பட்டன் இருக்கிறது, யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. அப்படியாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதே போல உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க போன் செய்தால் ஒருவேளை எங்களால் எடுக்க முடியாம இருக்கலாம். அதனால வாட்ஸ்அப் மெசேஜஸ் பொறுமையா வாசித்து உங்களுக்காக தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் தம் அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.